வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு. மனதளவில் ரொம்ப பாரமா இருக்கு. உடம்பும் சரியில்லை, நடக்க முடியல, மூச்சு வாங்குது, சுகர் இருக்கு, பிபி இருக்கு. இது போல ஒவ்வொரு பிரச்சனைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நாளுக்கு நாள் என்னோட சூழ்நிலை மோசமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு தவிர எந்த விதமான சொல்யூஷனோ நிம்மதியும் இல்லாமல் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இல்லை, ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு கூட யாரும் இல்லை. எங்கே ஆறுதல் சொன்னால் நான் பணம் கட்டுற போறேன்னுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஓடி போயிடுறாங்க. ரொம்ப மனசு ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஒரு காலத்தில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கேன். எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு? இத்தகைய கேள்விகளோடு இருந்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள், பெரிய ஆசீர்வாதங்கள் இன்னும் கொஞ்ச நாள்ல கிடைக்க போகுது. அது கிடைக்கக்கூடாது என்பதற்காக தான் எதிராளியுடைய கடைசி முயற்சி தான் இது. இந்த வீடியோவில் எவ்வளோ பெரிய கடன் உங்களுக்கு இருந்தாலும் அந்த கடனை நீங்கள் அடைக்க முடியும். அதுக்கு இத்தகைய வெற்றியாளர்கள், செல்வந்தர்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயத்தை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வெற்றியாளர்கள் பெரிய கடனை அடைப்பதற்காக செய்யக்கூடிய முக்கியமான முதல் விஷயம் பாதுகாப்பு. அவர்கள் சிந்தையை முற்றிலுமாய் பாதுகாக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதை அதிகமாக நம்ம சிந்திக்கிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். உதாரணத்துக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறார், பைத்தியக்காரன் அவரை சொல்லுவாங்க. தெருவுலலாம் பார்ப்பீங்க. அவருடைய பேக் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பைசா இருக்கும், நல்ல ட்ரெஸ்ஸு கூட இருக்கும். ஆனால் அவர் உடை என்ன ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அழுக்காக இருப்பார், மோசமாக இருப்பார், ஏதாவது பெனாத்திட்டே இருப்பார். அவருடைய பிரச்சனை பணம் கிடையாது, ட்ரெஸ்ஸும் கிடையாது, எல்லாவற்றை இருக்குது. அவருடைய பிரச்சனை எங்கே தாக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய சிந்தை தாக்கப்பட்டு இருக்கிறதுனால எது அவங்கக்கிட்ட இருந்தாலும் அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது. இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இந்த செல்வந்தர்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். நீங்கள் எத்தகைய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் அனைத்து பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் உங்கள் சிந்தையானது உங்களுடைய பிரச்சனையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையே நீ யோசித்து கொண்டிருக்கணும். இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த தற்காலிக இந்த பிரச்சனையை பற்றியே நீ யோசித்து கொண்டே இருக்க வேண்டியதான் உனக்கு திட்டம். அப்படி நீங்கள் யோசிக்க அது உருவாகிட்டே தான் இருக்கும். அப்போ அதை யோசிக்கிறதுக்கான விஷயத்தை நிறுத்திட்டு உங்ககிட்ட என்ன இருக்கிறதுன்றதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். உங்களுக்கு கடவுள் கொடுத்துக்கக்கூடிய விஷயங்களை நன்றி சொல்ல வேண்டும். இதை செல்வந்தர்கள் மிகவும் பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. இந்த பிரச்சனையை மண்டைக்குள்ளே கொண்டு போகாமல் இது ஒரு பிரச்சனை, அவ்வளோதான், இது வந்து என்னுடைய சிந்தை காட்டிலும் பெருசு கிடையாது என்பது தெளிவாக அவர்கள் இருப்பார்கள். ஏன் பாதுகாக்கணும்? அப்படி பாதுகாக்கலன்னா என்ன ஆகும்? நம்ம இந்த கூகுளில் அலெக்ஸா ஒரு சாங் போடு சொன்னால் அந்த ஆட்டோமேட்டிக்காக ஒரு சாங் வரும், ஒரு மெசேஜ் கொடுனா ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வரும். அது போல தான் உங்கள் சிந்தை ஒரு ஈர்ப்பு சக்தி. இதுகிட்ட நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த கமெண்டை பற்றி தான் அதிகமாக யோசிக்க ஆரம்பிக்கும், அதை பற்றி கொண்டு வரும். இன்னைக்கு நீங்கள் ஒரு எல்ஜி வாஷிங் மிஷினோ அல்லது ஏசியோ வாங்க போகிறீங்க, நீங்கள் முடிவு பண்ணிட்டு உங்கள் சிந்திச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அந்த திங்கிங் ஃபுல்லாக அதை பற்றி தான் வரும். காலையில் எழுந்து எந்த பாட்டை நீங்கள் பாடுறீங்களோ, எந்த பாட்டை நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அது சாயங்காலம் தூங்குற வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுடைய மைண்டை பொறுத்த வரைக்குமே நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்கிறது வச்சு தான் இருக்கும். அப்போது கடனை பற்றி சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் தான் உங்களுடைய நோக்கம் இருக்கிறதுனால பிரச்சனையை கொண்டு இருக்கும்போது நீங்கள் அதை பற்றியே நீங்கள் நாளை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணுன்றது தான் உங்களோட திட்டம். அதற்கு இடம் கொடுக்காம நன்றியினால் உங்கள் மனசை நிறைத்து கொண்டு இருங்கள். செல்வந்தர்களானாலும் சரி, சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஆனாலும் சரி, அந்த விஷயத்துக்கு ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜிக்கு ரொம்ப டைம் கொடுப்பார்கள். ஒரு தியானமானாலும் சரி, ஒரு சின்ன மெசேஜ் கேட்கத்தாலும் சரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க சிந்தை ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும், அவங்க நல்லா தெளிவாக இருப்பாங்க. அந்த இடத்த பாதிக்கப்பட்டுட்டோம், பிரச்சனையில் மாட்டிப்போன்றதுனால ரொம்ப அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார்கள். நம்பர் 2, இப்பொழுது இருக்கக்கூடிய தற்காலிக சூழ்நிலையை வைத்து எதிர்காலத்தை கணக்கிட மாட்டார்கள். இதை பற்றி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. இந்த கடன் பிரச்சனை இப்படியே இருந்துச்சுன்னா என் எதிர்காலம் எப்படி இருக்கும், என் பசங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே நான் சொத்து சேர்க்க வைக்கலையே, அவங்களுக்கு எதுவுமே சேர்த்து வைக்கலையே, எந்த காலேஜ் சேர்ப்பேன், இது போல் எதிர்காலம் பற்றி ஒரு சந்தேகத்தோடு நீங்கள் யோசிக்க இந்த எபிசோட்லாம் வரும் தெரியுமா? அது போல் நீங்களே உங்களுடைய ஸ்கிரிப்டுக்கு எபிசோடு எழுத ஆரம்பிச்சுடுவீங்க. என்ன விதமான எபிசோட்னா, ஒரு துக்ககரமான எபிசோடு நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, ஒரு சந்தேகமான ஒரு எபிசோட், ஒரு வெற்றி இல்லாத ஒரு எபிசோட், ஒரு கடனான வாழ்க்கைக்கு எபிசோடு நீங்கள் ஏற்படுத்துறீங்க. ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை கடவுளால் மாற்ற முடியும்.
உங்களுடைய சிந்தையை கடவுள் அத்தகைய விஷயங்கள் கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. பிரபஞ்சம் அதற்கு உதவி செய்யும், கடவுள் அதுக்கு உதவி செய்வாரு. அதனால இப்பொழுது சூழ்நிலை வைத்து நீங்க எதிர்காலத்தை கணக்கிடாதீர்கள். அது டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த சூழ்நிலை இந்த நாளும் மாறும். அதனால இதற்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்களுடைய எதிர்காலம் நன்றாயிருக்கும் அதை பற்றி மட்டுமே சிந்திப்பது நல்லது. செல்வந்தர்களும் வெற்றியாளர்களும் அதையே செய்கிறார்கள். நம்பர் 3, வெற்றியாளர்களும் செல்வந்தர்களும் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப டீட்டெயில்டா இருப்பாங்க. இந்த பிரபஞ்சம் எனக்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ நம்ம சுவாசிக்கக்கூடிய இந்த காத்து, நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க, சுவாசிச்சுட்டு இருக்கீங்க. இந்த காத்து எங்கேருந்து வருது, எவ்வளோ நீங்க சுவாசிக்கணும், அதுக்கு எவ்வளோ லிமிட்டு உங்களுக்கு கணக்கும் தெரியாது. நீங்க அளவெடுத்தும் சுவாசிக்கிறது பொறுத்தும் கிடையாது. ஸோ உங்க கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்களை இயக்கி கொண்டு இருக்கிறது. அது எவ்வளவு என்னென்ன விஷயங்கள் செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறீர்கள். இதற்காக உங்களுடைய எஃபெக்ட் நீங்க எதுவும் பண்ணுறதில்லை. அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்காக நடக்குது. கடவுளுடைய செயல் சொல்லுவாங்க, பிரபஞ்சத்தின் சக்தி சொல்லுவாங்க. இத்தகைய பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்காமல் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எதிர்காலத்தையும் ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தை வைத்து கொண்டு இருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும். இப்போ அடுத்த மாசம் ஒரு மாம்பழம் நீங்க சாப்பிட போறீங்க வச்சுக்கோங்களேன். அந்த மாம்பழத்துக்கான விதை இன்று இந்த வீடியோ பார்க்குற இன்று யாராவது ஒருத்தர் விதைச்சு கொண்டு இருப்பார்கள். அதுக்கு நீங்க யோசிக்கலாம், மாம்பழம் தானே நம்ம பைசா கொடுத்து வாங்கிடணும்ட்டு. நீங்க மாம்பழத்துக்கு பைசா கொடுக்கலாம், அந்த விதைக்கக்கூடிய நபர் அந்த நபருக்கு கூட பைசா கொடுத்துடலாம். ஆனால் அந்த விதை மண்ணில் போதில்ல, அந்த விதைக்கு நீங்கள் பைசா கொடுக்கறதில்ல. அந்த விதை வளருது தெரியுமா, அதுக்கு நீங்கள் பைசா கொடுக்கறதில்ல. அதுக்கு இயற்கை பேரிழப்பு அல்லது ஒரு மழை, அது வெள்ளம் இதெல்லாம் அடிச்சுட்டு கூட போகலாம். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்கள் எந்த விதமான பைசாவும் கொடுக்க போதில்லை. மரம் வளரப்போகுது, வளர்றதுக்கு நீங்கள் பைசா கொடுக்க போதில்லை. கிளை வரப்போகுது, எவ்வளோ மாம்பழம் இருந்தாலும், எத்தனை அணிகள் சாப்பிட்டாலும், எத்தனை மனுஷங்களை சாப்பிட்டாலும் உங்கள் மாம்பழம் பாதுகாப்பாக இருப்பதுக்கு நீங்கள் பைசா கொடுக்க போதில்லை. ஸோ உங்களுக்கான ஒரு திட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காக நீங்கள் பணம் கொடுப்பதில்லை, அதற்காக நீங்கள் பிரயாசப்பட போறதில்லை. அந்த திட்டம் உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல செல்வந்தர்களும் வெற்றியாளர்களும் தங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் மிக மகத்தானது. அதுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயத்தை கடவுள் எனக்காக செய்ய போறாருன்றது ரொம்ப நம்பிக்கையா இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்திலும் உங்கள் நம்பிக்கை பெரிதாக இருக்கும். நீங்க சாப்பிடக்கூடிய மாம்பழம், சாதாரண ஒரு 20 ரூபா மாம்பழத்துக்கு கடவுள் இவ்வளவு திட்டங்களை வைத்திருக்கும் பொழுது உங்களை எதிர்காலத்து குறித்து அவர் எவ்வளவு திட்டம் வைத்திருப்பாரு. இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை வச்சு ஏன் நீங்க கலங்கணும், ஏன் நீங்க பயப்படணும்? நீங்கள் அரசால பிறந்தவர்கள், உங்களுக்கான திட்டம் பெரியது. அத்தகைய திட்டத்தை பெறக்கூடிய நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஒரு மாம்பழத்தை நீங்க பைசா கொடுத்து வாங்கிடலாம், ஆனா அதோடைய செயல்பாடுகளை நீங்கள் பைசா கொடுத்து வாங்க முடியாது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது செயல்படுத்த முடியாது. அதுதான் கடவுளுடைய செயல். அப்போ உங்கள் வருங்காலத்தை குறித்து கடவுளுடைய திட்டம் எப்படி இருக்குன்னா அது சிறப்பானதா இருக்கும். இந்த சூழ்நிலை காட்டில் பெரிதான விஷயங்களா இருக்கும். நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள், உயர்வான திட்டங்கள் கடவுளிடம் இருக்கிறது. ஸோ அதை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதை பற்றிய சிந்தனை உங்களுக்கு வேண்டும். செல்வந்தர்களும் வெற்றியாளர்களும் தங்களுடைய வாழ்க்கை ஒரு உயர்வான ஒரு வாழ்க்கை என்பதில் திட்டவட்டமாக இருப்பார்கள். அதை பற்றி மட்டும் ரொம்ப ஆணித்தனமாக உறுதியாக இருப்பாங்க. அதற்காக கடவுள் இன்று வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக விதையை போட்டிருக்கார், வளர்ந்துட்டு இருக்கு, எனக்கான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர இன்றைய சூழ்நிலை நீங்கள் சிந்திக்கக்கூடாது. வெற்றியாளர்கள் எதிர்காலத்தை பற்றி இப்படி தான் சிந்திப்பார்கள். ஸோ இந்த 3 முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது, சிந்தையை பாதுகாக்க வேண்டும். 2வது தற்காலிக சூழ்நிலை வைத்து எதிர்காலத்தை கணக்கிடாதீர்கள். 3வது கடவுள் திட்டம் உங்கள் வாழ்க்கையை பொறுத்திருக்கும் சிறப்பான ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு நீங்கள் எந்த விதமான பிரயாசம் செய்யப்படுத்தலை. அதுக்காக நீங்கள் பிளான் பண்ணி அவருக்கு எழுதி கொடுக்க போதில்லை, இப்படி வேணும் அப்படி வேணும் எதை எழுதி கொடுக்க போதில்லை. அது உண்மையில் 100% உயர்வான ஒரு திட்டம் தான். அந்த திட்டத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையை நீ கடந்து மேலே வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் இப்போ எந்த சூழ்நிலை இருந்தாலும் இந்த சூழ்நிலையும் மாறும். பெரிய கடனை அடைக்க உங்களால் முடியும். இந்த பெரிய கடன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இதை விட பெரிய ஆசீர்வாதம்லாம் வந்துச்சுன்னா இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் உங்கள் கண்ணுக்கு முன்பாக இருப்பது எல்லாம் மாயை, உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது, உங்களை பயமுறுத்தி பதட்டமடைய வைத்து கொண்டிருக்கிறது. இந்த பொய்யை நம்பாதீங்க. எதிர்காலம் பெருசாக இருக்குது, அதை மட்டுமே நம்பி நன்றி சொல்லுங்கள். இந்த நாளை கடவுள் கொடுத்துருக்கார், சுவாசிக்கக்கூடிய காற்றை உங்களுக்கு கொடுத்துருக்கார், உணவை கொடுத்துருக்கார், உங்களுக்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், அதை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பிக்கையானது எப்பொழுது அதிகப்படுத்த வேண்டும் என்றால், யாரிடம் ரொம்ப அன்பா இருக்கிறோமோ அவங்களை அதிகமாக நம்ம நம்புறோம். கடவுள் மேல் நீங்கள் அன்பா இருங்கள். உங்களுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கான அனைத்து விஷயங்களும் ஒன்று ஒன்றா உங்களை தேடி வரும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.